வணக்கம் மக்களே. சிக்கனை எலும்போட கடிச்சு ருசி சாப்பிடும்போது ஒரு தனி ருசி இருக்கிற மாதிரி போன்லெஸ் சிக்கன்லயும் ஒரு தனி சுவை இருக்குங்க. அதுலயும் சிக்கன் பாப்கார்ன் சொல்லவா வேணும். சோ இன்னைக்கு நாம சிக்கன் பாப்கார்ன் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 300 கிராம் எலும்பில்லாத சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல 1 கப் தயிர் எடுத்து விஸ்க் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்ப சிக்கன் துண்டுகளை இதுல ஆட் பண்ணி கையால நல்லா கலந்துக்கணும். இந்த கலவைய 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். அடுத்து ஒரு பாத்திரத்துல 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெங்காய பவுடர், அரை டீஸ்பூன் பூண்டு பவுடர், அரை டீஸ்பூன் ட்ரைட் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து மொத்தத்தையும் கலந்துடணும். ஊற வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை இந்த மாவுல கோட் பண்ணணும். இப்ப ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி சூடாக்கிட்டு சிக்கன் துண்டுகளை போட்டு மூணுல இருந்து 5 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. சுட சுட சிக்கன் பாப்கார்னை டொமேட்டோ கெச்சப் ஆர் மைனஸோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.